உலகெங்கும் உள்ள ஆஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்கள் அனைவருக்கும் மோசஸின் அன்பான வணக்கங்கள். கார்த்திகை மாதம் பார்த்திங்கன்னா, கார்த்திகை பேருக்குள்ளேயே பார்த்திங்கன்னு வச்சுக்க, கார்த்திகை. அப்போ என்னென்னாக்கா, இந்த மாதம் வந்து கார்னாவே மழைக்காலம். தீ என்னும் போது நமக்கு கார்த்திகை மாதம் நினைப்பு வருது என்னென்னாக்கா, எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த மலை உச்சியில் பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க. கார்த்திகை தீபம் ஏற்றி இறை வழிபாடை நம்ம செய்வோம். ஸோ அது ஏன் செய்கிறோம் அப்படின்றதுக்கு பின்னாடி அந்த மாதத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த கார்த்திகை அப்படின்ற தன்மையே இருக்குது. ஏன்னா முருகனோட பேரே என்னன்னாக்கா கார்த்திகேயன் தான். ஸோ அப்போ அங்கேயே பார்த்திங்கன்னா என்னக்கா, மழையை எதிர்கொள்ளக்கூடிய காலம். அதை எப்படி எதிர்கொள்ளணும்னா, நெருப்பை கொண்டு நாம் எதிர்கொள்ளணும். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நிறைய ஆன்மீக விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். கார்த்திகை மாதம் விரதம் இருந்து ஐயப்பனுக்கு வந்து மாலை போட்டுட்டு ஐயப்ப சாமியெல்லாம் போடுவாங்க. ஏன்னா அங்கே 18 படி ஏறும்போதே என்னன்னாக்கா, அங்கே மேலே இருக்கும், என்ன இருக்கும், என்ன நீ நினைக்கிறாயோ அதே நீ மாறுவாய், தத்துவஸ்மி, சரிங்களா? ஸோ எதை நீ நினைக்கிறாயோ அதை நீ மாறுவாய். ஸோ அதுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு ஆன்மீக சூட்சமங்கள் இருக்குது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ மேலும் என்னென்னாக்கா, ஒவ்வொரு மாதத்துக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா இயற்கை சார்ந்த ஒரு விஷயத்தையும் நம்ம முன்னோர்கள் நம்ம கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இயற்கை ஒன்றி தான். ஏன்னா இயற்கையை நாம் எந்த அளவுக்கு புரிந்து கொள்கிறோமோ அதை வைத்து தான் உங்களோட இறைவனையே நீங்கள் புரிஞ்சு கொள்ள முடியும். நாம் இறைவனை புரிஞ்சுக்க எல்லாம் ட்ரை பண்ணுறோம், ஆனால் முடியல. முதல்ல இறைவனோட படைப்பான இயற்கையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா இறைவனை இலகுவாக புரிந்து கொள்ளலாம். இதுதான் நம்மளுடைய தமிழ் பாரம்பரியம் நமக்கு கொடுத்த, சித்தர்கள் நமக்கு கொடுத்த ஒரு விஷயம். ஸோ அப்போ இந்த இயற்கை சார்ந்த விஷயத்தை ஏன் இந்த மாதத்தில் மட்டும் நம்ம நெருப்பை பார்த்திங்கன்னா மலை உச்சியில் நம்ம கார்த்திகை தீபம் ஏற்றி வீட்டை சுற்றி நம்ம பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம்லாம் ஏற்றுவோம். ஏன் ஏற்றணும் அப்படின்ற ஒரு காரணம் இருக்குது இல்லையா? ஸோ பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம். அப்போது இந்த பார்த்திங்கன்னா இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து 8ல் மறைகிறார். அப்போ 8ல் மறையும் போது என்னென்னாக்கா, இந்த காலகட்டத்தில் காற்றுல பார்த்திங்கன்னா ஈரப்பதம் கலந்துருக்கும், சரிங்களா? ஏன்னா ஆன்மீக ரீதியான நிறைய விளக்கங்களை வந்து நிறைய நம்மளுடைய பெரியவங்க கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பின்னாடி இருக்க அறிவியலையும் நம்ம சொல்லுவோம் இல்லையா? எனக்கு எல்லாரும் சொன்னதையே நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுவோம்னா, நம்ம பெரும்பாலும் அதுக்கு பின்னாடி இருக்க இயற்கை சார்ந்த அறிவியலையும் நம்ம சொல்கிறோம். இங்கே நம்ம ஆன்மீகத்தை இல்லைன்னு சொல்லவே இல்லை, புரியுதுங்களா? அதுக்கு பின்னாடி இருக்க இயற்கை சார்ந்த அறிவியலும் புரிஞ்சுக்கும் போது தான் நம்ம இந்த கார்த்திகை தீபத்தோட முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதை தான் சொல்ல, இந்த காலகட்டத்தில் நாம் கொஞ்சம் நெருப்போட தன்மையை அதிகரிச்சுக்கணும். அதனால தான் ஐப்பசி மாதமே அது தொடங்கியிருப்போம், யம தீபம் ஏற்றிருப்போம். யம தீபம் ஏற்றும் போது யமன்னாவே இருட்டுன்னு அர்த்தம், பயம். ஸோ அப்போ அந்த இருட்டையும் பயத்தையும் நீக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன வெளிச்சத்தை கொண்டு தான். நம்ம இருட்டை நீக்கிறேன்னு என்ன இருக்கும், ஒரு இருட்டில் நம்ம பயணிக்கும் போது பயத்தோடு போகும். அதை கையில் ஒரு டார்ச் இருக்குது, விளக்கு இருக்கும் போது தைரியமாக பயணிப்போம். ஸோ அதுதான், அப்போ இருட்டை நீக்குவதற்கு நமக்கு வெளிச்சம், அந்த அக்னி நெருப்பு என்பது தேவை. அதனால தான் இந்த மாதம் நம்ம என்னென்னாக்கா, மலை உச்சியில் இருக்கக்கூடிய பெரும்பாலும் என்னென்னாக்கா, ஏன்னா இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மேருமலைன்னு சொல்லக்கூடிய நம்ம உச்சியிலையும் அக்னி வந்து சிறப்பாக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்தில் அதுக்கான விஷயங்களை தொடங்கும். ஏன்னா ஒரு விஷயத்துக்கு முன்னோடி அதுக்கு அடுத்து முந்த மாதமே தொடங்கிடுவோம். அதனால தான் எண்ணெய் குளியல் செய்யும்போது சுடு தண்ணியில் கங்கா ஸ்தானம்லாம் செய்வோம். ஸோ அதெல்லாம் இப்போது நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இயற்கை சார்ந்த ஒரு அறிவியல், இதையும் வளப்படுத்திக்கும் போது தான் நமக்கு நம்மளுடைய ஆன்மீகம் என்பது ஒரு முழுமையான ஆன்மீகம், அந்த முழுமையான ஆன்மீகமாக இருக்கும். ஸோ இந்த தகவலோட இந்த கார்த்திகை மாதம் எப்படிலாம் ஒவ்வொரு ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றதை நம்ம ஒவ்வொரு ராசியை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா ராசி அதிபரான செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவ ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் இருக்கார். ஸோ அப்போ இந்த காலகட்டம் எப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னா, கொஞ்சம் ரொம்ப விழிப்பாக இருக்கணும், சரிங்களா? ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய அரசியல்வாதிகளுக்கு வந்து தேவையில்லாத வழக்குகளை சிக்க போகிறாங்க. குறிப்பாக என்னென்னாக்கா, இந்த ஆ என்ற எழுத்தில் தொடங்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு பார்த்திங்கன்னா அவருடைய முக்கியத்துவம் குறைக்கப்படும், அவருக்கு இருந்த ஒரு முக்கியத்துவம் குறைக்கப்படும். அதே போல் இன்னொரு ஆள் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதிக்கு பார்த்திங்கன்னா தேவையற்ற சட்ட சிக்கலில் சிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஒரு லேண்ட் மோசடி, இல்லை சில அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் மேஷராசியில் என்று தொடங்கக்கூடிய அரசியல்வாதிகள் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு
மத்திய அரசுலேருந்து மிகப்பெரிய ஒரு அழுத்தம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுக்கு சில பேர் ரைடு கூட வருவாங்க. ஸோ இந்த மாதிரி அமைப்பு எல்லாமே மேஷ ராசியில் இருக்க அரசியல்வாதிகளுக்கு இருக்குது. கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும், அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மேலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது, மற்றவங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தான். ஏன்னா இந்த காலகட்டத்தில் குறிப்பாக ரொம்ப கவனமாக இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா கூட இருக்கக்கூடிய விஷயங்களே நமக்கு வந்து ஒரு சாதகமற்ற சூழல் இருக்குது. ஸோ சாதகமற்ற சூழல் இருந்தாலும் 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால, குருவோட பார்வை அங்கே விழுவதனால உங்களை எந்த விஷயங்களும் எதிர்த்து போராடி ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் என்பது வந்துடும். ஸோ மேலும் இந்த காலத்தில் நிறைய மேஷ ராசிக்காரங்கள் பார்த்திங்கன்னா நிறைய பொருளாதார முதலீடுகள் கிடைக்கும். ஏன்னா பணம் வந்தால் ஒரு வியாபாரம் தொடங்கலாம். ஸோ எங்கேயா யாராவது பணம் கொடுப்பாங்களா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னரை தேடி கொண்டு வந்த மேஷ ராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க. உங்களுக்கு தொழிலில் முதலீடு செய்வதற்கு ஒரு நபர் கிடைப்பாங்க. அதன் மூலயமாக புதிய தொழில் விருத்தி செய்வாங்க. இல்லை நிறைய பேர் புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்குது. மேலும் நிறைய பேர் இந்த காலகட்டம் என்னென்னாக்கா தங்கத்தின் மீது முதலீடு செய்வாங்க. தங்கம் வந்து ஏன்னா ரேட்டு டெய்லி ஏறிக்கிட்டே இருக்கு இல்லையா, ஏறுது இறங்குது. ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா முன்னாடி நிலத்தில் போட்டவங்க தான் வருமானம் அதிகமாகிடுச்சு. ஏன்னா நிலம் தான் ரியல் எஸ்டேட் பெருகிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தங்கம் போகிற ரேட்டு பார்த்தா எங்கே போய் நிற்கன்னு தெரியல. அப்போ தங்கத்தின் மீது முதலீடு செய்வதற்கான ஒரு எண்ணம் தோன்றும். சில பேர் செய்வாங்க, காசு இருந்தால் கண்டிப்பாக செய்வாங்க. ஸோ அப்போ தங்கத்தில் முதலீடு பண்ணலாமா, இல்லை சுப விரயங்கள் செய்வாங்க, தங்கம் வாங்குவாங்க சில பேர். அதே போல் என்னன்னாக்கா நிறைய பேர் இந்த காலத்தில் அந்த கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே இந்த காலத்தில் ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் கொடுத்து தீர்வுக்கு வரும். ஏன்னா குரு பார்த்தீங்கன்னா 8ஆயும் பார்க்குறாரு. ஸோ அதனால் மேஷ ராசிக்காருக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் உங்கள் ஆன்மீகம் உங்களை காப்பாற்றிடும். அம்மாவுடைய ஆசீர்வாதம் உங்களை காப்பாற்ற போகுது. அதனால் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க, அம்மாவுடைய அன்பை பெறுவதற்கு ட்ரை பண்ணுங்கள். இது இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய இன்னல்களை அடித்து தும்சம் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். சரிங்களா? ஸோ அதனால் இந்த காலகட்டம் ரொம்ப விழிப்பு. அதே போல் என்னென்னாக்கா மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த குறிப்பாக என்னென்னாக்கா இந்த கிணறு குளம் இந்த மாதிரி இடங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக போகணும். தேவையற்ற விபத்துகள் ஏற்படும். மேஷ ராசிக்காரங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா 8ல் போய் உட்கார்றாரு. ஸோ அப்போ 8 என்பது என்னென்னாக்கா மறைமுகமான விஷயங்கள். அப்போ இந்த காலகட்டம் என்னென்னாக்கா மிகுந்த கவனமாக இருக்கணும், எந்த ஒரு அவசர முடிவுகளும் எடுக்கக்கூடாது என்றதான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த காலகட்டம் என்னென்னாக்கா நிறைய பேர் என்னக்கா மன அழுத்தத்தில் போய் சிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மன அழுத்தம் வந்து கண்டிப்பாக இருக்குது இந்த காலகட்டத்தில். ஏற்கனவே பார்த்திங்கன்னா 5ல் இந்த கேது பகவான் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரு விரக்தி, ஒரு எப்படி சொல்கிறது, இதுலேயும் ஒரு பிடிப்பற்ற தன்மையில் இருப்பார். நிறைய விஷயங்களை எதிர்பார்த்து அதுவே ஒரு மன அழுத்தத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த நிகழ்வுக்காக யாராவது முயற்சி பண்ணி கண்டிப்பாக அது தடைப்படக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. ஸோ அதனால் மேஷராசிக்கார் ரொம்ப குறிப்பாக மேஷராசிக்கார் அந்த என்ன எழுத்து உள்ள அரசியல்வாதிகளுக்கு இப்போ பார்த்திங்கன்னா தொடங்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு பார்த்திங்கன்னா பதவி வந்து அதனுடைய பவர் வந்து குறைக்கப்படும். சில பேருக்கு வந்து பதவி கூட இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த பவர் வந்து குறைச்சிருவாங்க அந்த காலகட்டத்தில். ஸோ மேலும் பார்த்திங்கன்னா அதே ஆளாக இருக்கக்கூடிய இன்னொரு அரசியல்வாதிக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா ஒரு மறைமுக அவர் பேரில் வந்து ஒரு சட்ட சிக்கல், அவரோட பேசின விஷயத்தினால ஒரு சட்ட சிக்கல், இல்லை மறைமுகம் அந்த ஐடி ரைடு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டம். அதனால் குறிப்பாக மேஷராசிக்காரர்கள் அரசியலில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் ரொம்ப இருக்கும். ஏதாவது ஒரு அவப்பெயரில் மாட்டி உங்களுடைய பதவி என்பது பறிக்கப்படும், இல்லை பவர் வந்து குறைச்சிருவாங்க. ஸோ அதனால் அரசியலில் இருக்கக்கூடிய ரொம்ப கவனமாக இருக்கணும். மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் மனம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடலாமா அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் ஈடுபட்டிருக்கோம். ஸோ அதனால் மிகுந்த கவனமாக இருக்குது. ஏன்னா நிறைய விஷயங்கள் அரசுக்கு ஏதாவது ஒரு பெனால்ட்டி தண்டனைகளை கொடுக்க வேண்டும். குறிப்பாக மேஷராசிக்காரங்க இந்த காலகட்டம் என்னென்னாக்கா இந்த ஏரி குளம் அந்த மாதிரி கிணறு இந்த மாதிரி இடங்களில் போவதை வந்து தவிர்த்துக்கணும். ஏன்னா இந்த இடங்களில் போகும்போது என்னென்னாக்கா உங்களுக்கு ஏதாவது தேவையற்ற ஒரு அசம்பாவிதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏதாவது அந்த இடத்துல போனீங்கன்னா சிறு விபத்துக்களை சந்திக்கக்கூடிய, ஏன்னா நீங்கள் சும்மா இருந்தால் கூட உங்கள் கூட இருக்கோம், சும்மா இல்லாமல் ஏதாவது ஒன்று தள்ளி விட்டுட்டு ஏதோ ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் தான் காரணன்ற மாதிரி ஆகிடுவீங்க. அதனால் இந்த காலகட்டம் குறிப்பாக இந்த கார்த்திகை மாதம்
எந்த ஏரி குளம் கிணறுல அதில் போய் நான் டைவ் அடிக்கிறேன், ஸ்விம்மிங் கற்றுக்கிறேன் இப்படின்னு போய் எந்த மேஷ ராசிக்காரர்களும் போகாமல் தவிர்ப்பது வந்து உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும், இல்லை உங்கள் வாழ்க்கைக்கு பாதுகாப்பானதாக இருக்குன்னு தான் சொல்லுவோம். மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டம் என்னென்னாக்கா யாரோ ஒருத்தருடைய அருளால் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம், ஏன்னா எல்லா பிரச்சனைகளும் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தாயோட அன்பாலையும் தாயோட ஆசீர்வாதத்தாலையும் எல்லாத்தையும் எதிர்த்து போராடி வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றலும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்கள் ராசியை 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, மேலும் 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. எவ்வளோ சட்ட சிக்கல்கள் வந்தாலும் அதை தாயோடைய ஆசீர்வாதத்தாலும் தாயோட அன்பை கொண்டு ஜெயித்து உங்களை ப்ரூவன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு. நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தொழில் முதலீடுகள் கிடைக்கும். தொழிலுக்கு பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்க்காக யாராவது பணம் கொடுத்தா தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய மேஷராசிகளுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் முதலீடுகள் பொருளாதார உதவிகள் வந்து புதிய தொழிலை ஆரம்பிப்பாங்க. அதே போல் நிறைய பேர் தங்கத்தின் மீது முதலீடு செய்வது, சரிங்களா, நிறைய பேர் சேர்த்து வச்ச காசில் தங்க நகைகளை வாங்குவது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் மேஷராசிக்காரங்க நிறைய பேர் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள், தடைப்பட்ட வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் எல்லாமே இந்த காலத்தில் உடனடியாக விசா வந்து ப்ராசஸ் ஆகி பயணிப்பதற்கான மனம் விரும்பிய எந்த ஊருக்கு நீங்கள் போகணும்னு நினச்சிங்களோ அந்த ஊருக்கு போவதற்கான வாய்ப்புகள் வந்து இந்த காலகட்டத்தில் உருவாகும். மேலும் கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் ஒரு சிறிய சலசலப்பு வரும். ஸோ அதனால் கணவன் மனைவி உறவு கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது நீங்களே புரிஞ்சுங்க, கிரகச்சாரம் சரியில்லை, மௌனத்தை கடைப்பிடிச்சிங்கன்னு சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ணி போனீங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் உங்கள் வாழ்வில் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய கார்த்திகை மாதமாக இருக்கும். நன்றி, வணக்கம். ரிஷபராசி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், காலபுருஷ தத்துவுக்கு 2வது. ஏன்னா அந்த ரிஷபராசிக்காரங்க எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் தன் குடும்பத்தை மட்டும் விட்டு கொடுத்துடவே மாட்டாங்க. குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே போல் என்ன இருந்தாலும் சரி எப்படியாவது பணம் ஈட்டுவதில் வந்து ரொம்ப குறிக்கோளோடு இருப்பாங்க. அதே மாதிரி நல்லா படிச்சிருப்பாங்க. படிப்பு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தடைகளை நீங்கள் படிச்சிருப்பாங்க. படிக்கும் போது சிறிய தடைகள் என்பது கண்டிப்பாக வரும். குறிப்பாக இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு திருமணத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த கடன் சுமை வந்து வருது. நிறைய ரிஷபராசிக்காரர் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு அப்புறம் ஒன்று கடன்காரனாயிடுறாங்க, இல்லை மனைவி பேரில் தான் எல்லா தொழில்களையும் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்குது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்க போகுதுன்னா, ஸோ இந்த காலகட்டம் ஆரம்பிக்கும் போதே பார்த்திங்கன்னா ராசி நாதன சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் முடிவில் இந்த மாத பாதியில் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் 7ஆம் இடத்துக்கு நகர போகிறார். ஸோ அப்போ என்னன்னாக்கா இந்த பாதி மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தின் பாதி நாட்கள் உங்களுக்கு எடுத்த முயற்சிகளில் சிறிய தடைகள் ஏற்பட்டிருக்கும், தடைகள் தான் இருந்திருக்கும். மேலும் அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஹாலில் ஒரு சோஃபா வாங்கி போடுவது, இந்த மாதிரி லக்ஸரியஸ் பொருளை கடன் வாங்கியிருப்பாங்க. வாங்கக்கூடிய சூழல் உருவாக்கி எப்படியோ இந்த தீபாவளிக்கு ஆஃபர் போட்டு ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இப்போ வாங்கி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக சோஃபா வாங்குறது, இல்லை நிறைய பேர் டிவி வாங்குறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு பொருட்களில் குறிப்பாக வீட்டின் வரவேற்பறையை ஏதோ ஒரு அலங்கார பொருட்களை கொண்டு இன்னும் கொஞ்சம் அலங்காரப்படுத்தியிருப்பீங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த காலகட்டம் என்னென்னாக்கா ஒரு கடன் சுமையை நீங்கள் கொஞ்சம் அதிகரிச்சு, ஏன்னா ரிஷபராசிக்கார கடன் வாங்கும்போது ரொம்ப யோசிக்கணும். கடன் கேட்டவொன்னே கொடுத்துருவாங்க, ஆனால் அதை அடைக்கும் போது தான் அவ்வளோ பிரச்சனைப்படுவீங்க. ஸோ அதனால் வாங்கும் போதே அளவான கடன் வாங்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அளவுக்கு மீறி போகும்போது அந்த கடன் சுமையே நீங்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அனுபவிச்சிங்களோ அவ்வளவும் பிரச்சனையை கொடுத்துரும். ஏன்னா அதை அடைக்க முடியாத அவமானத்தை கொடுப்பதும் அதே கடன். அதனால் ரிஷபராசிக்காரர்கள் கடன் எப்போதும் கிடச்சிரும். அந்த கடனை அடைக்கும் போது அவமானங்கள் கண்டிப்பாக வரும். இதை மனசில் புரிஞ்சிக்கிட்டு கடன் வாங்குறதை பற்றி யோசிங்க, சரிங்களா? ஏன்னா இந்த காலகட்டம் நிறைய பேருக்கு எண்ணிய எண்ணம் திருமணத்திற்காக காத்திருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வரன் என்பது அமையும். வரன் வந்து எங்கேயாவது ஒரு சுற்றத்திலே இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு உங்கள் வீட்டு பக்கத்தில் அமையலாம். ஸோ மேலும் சில பேருக்கு அம்மாவோட ரிலேஷன் அம்மா வகையில் வரன்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் நிறைய பேர் ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்து காத்திருந்தவங்க, இல்லை இன்க்ரிமெண்ட்டு போனஸ் வரலன்றவங்க எல்லாமே இந்த காலகட்டம் அது எல்லாமே கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது.
மேலும் என்னென்னாக்கா நிறைய பேர் எனக்கு இந்த காலகட்டத்தில் இந்த இஷ்ட தெய்வ வழிபாடு, ஆன்மீகம், ஒரு குருவை சந்திப்பது, இல்லை குருக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவது, இந்த மாதிரியான சூழல்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கும். மேலும் என்னென்னாக்கா உங்களுடைய குருவோடைய ஆசீர்வாதத்தை பெறுவதன் மூலமாக, இல்லை குருவுக்கு பாதத்தை தொட்டு வணங்குவதன் மூலயமாக உங்கள் தொழிலில் லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா தொழிலில் ரிஷபராசிக்கிற லாபமே கிடைக்கல, என்னங்க வேலை செய்கிறேன் ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது, நான் வர்றது எல்லாமே ஒரு இழுபறியாக தான் இருக்கும். அதே உங்களுடைய குருவோட, நீங்கள் யாராவது உங்கள் குருவாக இருந்தாங்கன்னா அந்த குருவோட பாதத்தை நீங்கள் ஒரு ஆசீர்வாதம் வாங்கி, பாதத்தை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கி பாருங்கள். இல்லை உங்களுடைய தந்தைக்கு ஒரு செருப்பு வாங்கி கொடுங்க. இது எல்லாமே நீ வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது எல்லாமே உங்களுடைய லாபத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு காரணியாக இருக்குது. செஞ்சு பாருங்கள், வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். மேலும் என்னக்கா இந்த காலகட்டம் என்னக்கா வெளியூர் பயணங்களில் பார்த்திங்கன்னா திடீர் தடைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. போகலான்னு சொல்லி எல்லாம் பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக சிறிய தடைகள் வரும். மேலும் என்னென்னாக்கா குடும்பத்துக்காக சிறிய ஒரு கடன் சுமை ஏற்படும், அதுக்கப்புறம் சரியாயிடும். மனம் பார்த்திங்கன்னா ஒரு எப்படி இருக்கும், மனம் பார்த்திங்கன்னா ஒரு என்ன கேட்டாந்த வால் மாதிரி, மதில் மேல் ஏற்பட்ட பூனை மாதிரி, இப்படி செய்யலான்னு ஒரு ஐடியா இருக்கும், செய்ய வேணான்னு இருக்கும். ஸோ எதையும் ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாமல் திணறக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம். ஸோ சில பேருக்கு என்னென்னாக்கா சுமூகமாக செய்யலான்னுவாங்க, டக்குன்னு இவங்களே அதை வேணாம் மாற்றி இப்படி செய்யலாம் அப்படின்னுவாங்க. அதனால் ரிஷபராசிக்காரர் இந்த காலம் முடிவு எடுக்கும் போது உங்கள் வாழ்க்கை துணையோ, இல்லை உங்கள் நண்பர்களையோ, இல்லை சரியான உங்களோட குருமார்களை கலந்து ஆலோசித்து 1க்கு 2 வாட்டி முடிவு எடுங்க. ஏன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சனி பகவானோடைய வக்கர பயிற்சிக்கு அப்புறமா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் நடக்கப் போகிறது. ஸோ அதனால் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு ஆவரேஜான காலகட்டம் தான் சொல்ல முடியும். ஆனாலும் உங்களுடைய குருவோட ஆசீர்வாதத்து மூலம், தந்தையோடைய ஆசீர்வாதத்து மூலயமாகவும் இந்த காலகட்டத்தை உங்களுடைய அனைத்து மகிழ்ச்சிகளை பெருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. செஞ்சு பாருங்கள், வாழ்க்கை சிறப்பாக. நன்றி, வணக்கம்.